அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இன்னொரு கேள்வி, ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு 8 நபர்களை சொல்லியிருக்கான். அது போக ஒரு சில பேருடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாமா? அல்லாஹு அக்பர். ஜகாத்துகளிலேயே மிக சிறந்த ஜகாத் அதுதான், தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவுவது. முதலில் இரத்த பந்தம், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது மிக சிறப்பானது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுத்தால், சதகாக்களை கொடுத்தால் உங்களுக்கு 2 நன்மை. ஒன்று, உறவுகளை சேர்த்து கொண்ட ஒரு நன்மையும், ஜகாத்தை நிறைவேற்றிய நன்மையும். அப்ப இது ரமலான்ல நம்ம செய்யும் பொழுது அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனுடைய நன்மை. இப்போ உறவுகளுக்கு நாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு அல்லாஹு. அது குறிப்பாக ஜகாத் உறவுகள்ல யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்டா, இப்ப நான் ஜகாத் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாய் தந்தை, நானா நானி, அவங்களோட உம்மா வாப்பா உம்மா அப்படியே நானா நானி அப்படியே அவர்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. ரெண்டாவது, என்னுடைய மகன் மகள், அவர்களுடைய மகள்கள், என்னுடைய பேரன், அப்படியே அவங்களுக்கு நான் ஜகாத் கொடுக்க கூடாது. இதை தவிர அண்ணன் தம்பிக்கு, தம்பி அண்ணனுக்கு, அக்கா தங்கைக்கு, அண்ணன் தங்கைக்கு, தங்கை அண்ணனுக்கு வேண்டுமென்றாலும் ஜகாத்துகளை கொடுத்து கொள்ளலாம். தடுக்கப்பட்ட 2 முறைகள் இது மட்டும்தான். ஏன் சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், நம்முடைய மூதாதையர்களை நாம் பார்ப்பது கடமை. அவங்கள ஜகாத்து காசை வச்சுதான் அவங்கள பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம் பெற்ற பிள்ளைகள், அவர் நம்முடைய பேர குழந்தைகள், இவங்களுக்கு ஜகாத்து காசை கொடுத்து உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை. அந்த 100ல் 2.5% இருந்து தான் இவங்களுக்கு உதவி செய்யணுமா? மீதி இருக்கிற 97.5% வச்சு உதவி செய்யக்கூடாதா? அவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ மச்சானுக்கு, அக்காக்கு, யாருக்கு வேண்டுமானால் நம்முடைய உறவுகள்ல நாம் ஜகாத் கொடுப்பதற்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. தடுக்கப்பட்ட முறை அது 2 தான். அல்லாஹு அல்லாஹு. கூடுதலாக இன்னொன்று என்னன்னு கேட்டா, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஜகாத் கொடுத்து கொள்ளக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், மனைவியின் இடத்துல திருமணம் முடித்து வருகிற பொழுது தங்கத்தினுடைய நிசாப் அளவிற்கு அந்த பெண்ணிடத்துல, மனைவியிடத்துல தங்கம் இருக்குதுன்னு சொன்னா அதை யார் நிறைவேற்றுவது? கணவனா அல்லது மனைவியா? இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதற்கு பொறுப்பு அந்த மனைவி இடத்துல தான். அந்த பெண் தான் அதற்கு உரிமையானவன். கணவன் பெருந்தன்மையாக சொல்கிறான், உன்னுடைய பொருளுக்கு நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். பெண் நினைக்கிறாள், என்கிட்ட என்ன காசா இருக்கு, பணமா இருக்கு, என்கிட்ட நகை தானே இருக்குன்னு சொன்னா அந்த நகையிலிருந்து தான் எடுத்து ஜகாத் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதிலே பெண்கள் சற்று பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். ஜகாத் என்பது ஆண்களுக்கு கடமையானது தானே, அவர்கள் தானே எல்லா பொருளாதாரத்தையும் பார்த்து கொள்கிறார்கள், அவர்கள் இதை செய்து கொள்வார்கள் என்றும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் பெண்கள் இந்த சட்டத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரவருக்குரிய பொருள் அவரவர் தான் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே கூடுதலாக இன்னொரு தகவலையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். கணவரிடத்திலே மனைவி சொல்கிறார், உங்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னுடைய நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ முதலீட்டிற்காகவோ என்னுடைய நகைகளை நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற உரிமையை மனைவி கணவனுக்கு கொடுத்து விட்டால் அந்த நகைக்கான ஜகாத்தை கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். இல்லது மனைவி சொல்கிறார், என்ன நிலம் வந்தாலும் நான் என்னுடைய நகையை நான் தரப்போறதில்லைன்னு அப்படி என்று மனைவி வலுக்கட்டாயமாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால், கணவன் அதற்கான ஜகாத்தை பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை மனைவியே, அந்த பெண்ணே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். زكاتك تدفع عنك البلاء وتحفظ مالك أن أقام. لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز